உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும்.
திருக்கோயிலானது சேலம் மாவட்டம் பெதநாயம்பாளையம் ஏத்தாப்பூர் கிராமத்தில் இது அமைஞ்சிருக்கு. இது வந்து 2016 இந்த பூமி பூஜை போட்டு இந்த கோயில் திருப்பணியாவது ஆரம்பித்தோம். 2022 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது ஒவ்வொரு பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இங்கே விசேஷம் நடைபெறும். இங்கே தினசரி மணி 12 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் டெய்லி 350 பேர்த்துக்கு தினசரி அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், இங்கே வந்து லிஃப்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். அந்த லிஃப்ட்டில் போய் இந்த உலகத்திலே உயரமான ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலுடைய அவருடைய வேலுக்கு உங்கள் கையால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது. அந்த பன்னீர் அபிஷேகத்தை நீங்கள் பண்ணும்பொழுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று தெரியும். அந்த மலை பார்த்திங்கன்னா முருகர் வந்து வானத்தை பார்த்து படுத்த மாதிரியே அந்த மலை அமைஞ்சிருக்கும். அந்த மலையினுடைய வடிவம் வந்து ஒரு பாறை கிடையாது, அது ஒரு மரம் அதுவும் அமைக்கப்பட்ட ஒரு மலையாக தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி 5 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. அந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னி வரைக்கும் அந்த மூக்கு, அந்த கழுத்து, அந்த நெத்தி எல்லாத்துலேயும் அந்த இருக்கிற மரங்களோட அமைப்பு அதே மாதிரி இன்னி வரைக்கும் அமைஞ்சு அதே மாதிரி காட்சி கொடுத்துட்ருக்கு. அப்படின்னா அந்த மலைகளுடைய மரங்களெல்லாம் இந்த பூமியில் இந்த முருகனை கட்டும் பொழுது அவருடைய வடிவத்தை அந்த மரங்கள்லாம் வளைஞ்சு கொடுத்து அதனுடைய உருவத்தை காட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல உணர்வுபூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக இங்கே முருகர் குடிகொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரிய சான்று. இப்போ நான் இந்த கோயிலை கட்டும் பொழுது என்னை கேட்பாங்க, எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு, எப்படி கட்டினீங்க அப்படின்னு என்னை கேட்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய முருக பக்தரோ அல்லது எல்லோரும் பண்ண சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான் ஒழிய எனக்கு வேறு எதுவும் பற்றி எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய தீவிர முருக பக்தெல்லாம் இருக்கும்போது என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்புக்கு இவன் சரியான ஆள், நான் விரும்பியபடிலாம் அவர் கட்டிடுவோன்னு ஆசைப்பட்டு அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்ததுனால கண்ட முடிஞ்சது ஒழிய என்னுடைய ஆசையோ கனவோ லட்சியமாக இல்லை. ஒரு ஆசையை நிறைவேற்ற என்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறது தான் உண்மை. அப்போ அதுக்கு வந்து நான் வந்து இதை திருப்பணி வந்து 2014 ஆரம்பிச்சுட்டு 2018 எங்கள் அப்பா இறந்துடுறார். இப்போ 2020 வந்து எனக்கு கொரோனா வந்து நான் படுத்து படிக்க இருக்கேன். அப்போ நான் எழுந்து பெட்ரூம்லேருந்து நடந்து போக முடியல, அந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலை இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ அந்த கொரோனா டைமில் இறந்துட்டா சொந்த பந்தம் பார்க்காம அப்படியே போச்சிடுறது, அந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொன்னால், எப்போ இந்த 2016 அந்த வேலையை ஆரம்பித்தேன். 2018 அப்பா இறந்துடுறாரு. 2020 எனக்கு இந்த மாதிரி ஆகி நான் படுத்திருக்கேன். ஒருவேளை நானும் இறந்துட்டேன்னு சொன்னால் உன்னை ராட்சி இல்லாத கொண்டு உலகம் பேசும், என் உறவு பேசும், உன்னை எடுத்துக்கிட்டே சேரணும்னு எல்லோரும் பயப்படுவாங்க. அதுக்காவது என்னை வாழவை நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டு உன்னை கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் என் மரணம் வந்தால் நான் சந்தோஷம் ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் நான் வாழப்பான்னு வேண்டிக்கிட்டு வைத்தியமே பண்ணிக்காமல் வீட்டிலே இருந்துக்கிட்டேன். 15 நாள் கழித்து குணமாகி மீண்டும் வந்து என் கையால் அந்த பூச்சி வேலையை ஆரம்பித்து நல்லபடியாக ஒரு கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி முடித்தேன். இப்போ நான் வாழ்றேன்னு சொன்னால் ஒவ்வொரு நொடியும் இந்த இறைவன் கொடுத்து உயிர் பிச்சேன். இந்த முத்துமலை முருகனை நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை, உங்களுடைய கஷ்டத்தை சொன்னால் நிச்சயமாக அவர் வந்து உடனடியாக அதுக்கு நிவர்த்தி பண்ணுவாருங்கிறது நானே ஒரு சான்று. நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும், வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், அஞ்சுதலை அகத்த ஆறுதலை தோன்றும், அஞ்சுதலை அகத்த ஆறுதலை தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும், வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும்,
கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும், கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும். பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும், பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும். பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும், பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும். நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும், செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும். பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும், செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும். பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும், பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும். திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும், திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும். நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். குருவென சுவாமி மலைதனில் தோன்றும், குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும், குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும். அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும், அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும். ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும், ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும். நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும். கஞ்சமலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், கஞ்சமலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும். அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும், அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும். நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது. அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது. அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது. குடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. கார்மேகம் குடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே, மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே. மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே, மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது. அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது.
உருங்கி அவன் மலராகி புகழை கண்டது. சேவல் அவன் கொடியாகி பெருமை கொண்டது. உருங்கி அவன் மலராகி புகழை கண்டது. உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது. உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது. உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது. உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது. அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது. எண்ணரதம் ஓடுது. எண்ணரதம் ஓடுது. எண்ணரதம் ஓடுது. ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். அலைக்கரம் கொட்டி கடல் அழைக்கின்ற அருள்வாசல். ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். அலைக்கரம் கொட்டி கடல் அழைக்கின்ற அருள்வாசல். ஏறுமையில் ஏறி வரும் இறைவனின் தலைவாசல். ஏறுமையில் ஏறி வரும் இறைவனின் தலைவாசல். எண்ணற்ற காவடிகள் எடுத்தாடும் எழில்வாசல். எண்ணற்ற காவடிகள் எடுத்தாடும் எழில்வாசல். ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். ஏழை முகம் பார்த்திறங்கும் ஈராறு விழிவாசல். ஏழை முகம் பார்த்திறங்கும் ஈராறு விழிவாசல். இன்முகம் காட்டி நெஞ்சே இழுக்கின்ற மனவாசல். இன்முகம் காட்டி நெஞ்சே இழுக்கின்ற மனவாசல். வாழையடி வாழையன வாழவதம் தருவாதல். வாழையடி வாழையன வாழவதம் தருவாதல். வானவரும் வந்திரைந்தே வணங்கி நலம் பெரும் வாசல். வானவரும் வந்திரைந்தே வணங்கி நலம் பெரும் வாசல். ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். பொங்கும் சரவண பொய்கை போகின்ற தனிவாசல். புலவோர்கள் நாத்துதிக்கும் புகழ் திரு புகழ்வாசல். பொங்கும் சரவண பொய்கை போகின்ற தனிவாசல். புலவோர்கள் நாத்துதிக்கும் புகழ் திரு புகழ்வாசல். சங்கும் முரசும் முழங்கும் சங்கீதம் தவழ்வாசல். சங்கும் முரசும் முழங்கும் சங்கீதம் தவழ்வாசல். சக்தி வடிவேல் முருகன் சந்நிதியை தொழும் வாசல். சக்தி வடிவேல் முருகன் சந்நிதியை தொழும் வாசல். இளைத்தாரும் களைப்பார இளம் தென்றல் வரும் வாசல். ஈனவர்க்கும் ஞானியர்க்கும் இன்பம் தரும் ஒரு வாசல். மலைத்தேனும் தினை மாவும் வனம் வீசும் மலர் வாசல். மலைத்தேனும் தினை மாவும் வனம் வீசும் மலர் வாசல். மால்மருகன் திருச்செந்தூர் மகராசன் எழும் வாசல். மால்மருகன் திருச்செந்தூர் மகராசன் எழும் வாசல். ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். அலைக்கரம் கொட்டி கடல் அழைக்கின்ற அருள்வாசல். ஏறுமையில் ஏறி வரும் இறைவனின் தலைவாசல். எண்ணற்ற காவடிகள் எடுத்தாடும் எழில்வாசல். ஆறுமுகன் வாசம் செய்யும் ஆலய திருவாசல். முருகா
அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா, ஞான பழம் உன்னை அல்லாது பழமேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா, குன்றாரும் குடிகொண்ட முருகா, பக்தர் குறை நீக்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா, சக்தி உமை பாலனே முருகா, சக்தி உமை பாலனே முருகா, மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா, பிரணவப் பொருள் கண்ட திரு முருகா, பரம்பொருளுக்கு குருவான தேசிகா முருகா, ஹரஹரா ஷண்முகா முருகா, ஹரஹரா ஷண்முகா முருகா என்று பாடுவோர் எண்ணத்தில் ஆடுவாய் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. தெய்வமே முருகா, கண் கண்ட தெய்வமே முருகா, எந்தன் கலியுக வரதனே அருள் தாரும் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, 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 முருகா. மெய்யன்பர்களே, இந்த கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக வீட்டில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் தியான மண்டபத்திலே
விசேஷமானது. சுவாமியுடைய 6 முகப்பெருமான் 6 வடிவத்திலே காட்சியளிக்கிறார். முதல்ல பெரிய முருகர், விஸ்வரூப முருகர். அவர் பார்த்தோம்னா நம்ம அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே சுவாமி நம்மளை பார்த்து நம்மளுடைய பாவ வினைகளை எல்லாம் தீர்த்து நம்மளுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்து அப்புறம் அவரை பார்க்கறதுக்கு நம்மளை அனுமதிக்கிறார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற சிவவாக்கிற்கு இணங்க அவனுடைய அருள் பெற்றவங்க மாத்திரம்தான் அந்த முத்துமலை மண்ணையும் மிதிக்க முடியும். யாரெல்லாம் அந்த மண்ணை மிதித்த நம்பிக்கையோடு இங்கே வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முத்துமலை முருகப்பெருமான் சாப விமோசனம் பாவ விமோசன ஸ்தலமாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் விஸ்வரூப முருகர் அவரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய அருள் பார்வையினால் வருகை தரக்கூடிய பக்தர்களை பார்த்து கடாட்சித்து அருள் புரிந்து ஆட்கொண்டு அருள்கிறார் என்பது ஐதீகமானது. அதே போல் இந்த இடத்துல விஸ்வரூப முருகப்பெருமான் தென்திசை நோக்கி அருள் வாழ்த்து வர்றார். தென்திசை காலன் என்று சொல்லக்கூடிய யமதர்மராஜருடைய திசை. காலன் அப்படின்ற யமதர்மராஜரே சுவாமியுடைய பாதத்தை பணிந்து பேறு பெற்றதாக ஐதீகம். சண்முகர் திருசதியில் வரும், ஓம் யமதர்ம பூஜிதாகி நமஹ அப்படின்னு. அதனால் நம்ம முத்துமலை முருகப்பெருமானை யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பணிந்து பாதத்தை பற்றி தரிசிக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் யம பயம் என்பது கிடையாது. அவரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அனுகிரக மூர்த்தியாக மாறிடுவார். அதே போல் காலச்சக்கரம் என்று சொல்லுவார்கள். அது காலச்சக்கரம்னா 30 வருடம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவர்களும் இல்லை அப்படின்னு. ஆனால் முருகப்பெருமானுடைய பாதத்தை யார் ஒருவர் பணிகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு மட்டும்தான், தாழ்வு எப்பொழுதும் கிடையாது என்பது இங்கே வரக்கூடிய லட்சோப லட்ச பக்தர்களுடைய நம்பிக்கை, அனுபவபூர்வமான உண்மையாகும். ஏன்னா இதை மெயினாக நம்ம சொல்லணும். அதே போல் 6 முகப்பெருமான் 6 வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். பெரிய முருகர் விஸ்வரூப முருகர், ஒரு விஸ்வரூப கோலம். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் இந்த முத்துமலைக்கு அவர் தான் ராஜா, எப்போவுமே ராஜ அலங்காரத்தோடு காட்சி அளிப்பார். உற்சவர் சன்னதி, அவருக்கு முன்னாடி தங்க மண்டபத்தில் இந்திர விமான சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண கோலத்தோடு காட்சி, நித்யஸ்ரீ நித்திய மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல முத்துமலை முருகப்பெருமான் நித்தியம் கல்யாண கோலத்தோடு சேவை சாதிச்சிட்டு வர்றார். அது 3வது கோலம். அப்புறம் மலை மேலே ஒரு முருகர் இருக்கார், அவர் ஆண்டி கோலம். அப்புறம் யாகசாலையில் ஒரு முருகப்பெருமான் சிவ குடும்பத்தில் அம்பாளுடைய மடியில் தவழ்கிற குழந்தையாக இருக்கார், ஒரு பாலசுப்ரமணியர், அது 5வது கோலம். இதையெல்லாம் விஞ்சி இந்த கோலத்தை கூட நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துடலாம், விஸ்வரூபம் பார்க்கலாம். அது இன்ன வரைக்கும் கிடையாது, இன்னமேட்டு சில இடங்களில் கூட புதுசாக வரலாம். மூலஸ்தான ராஜ அலங்காரம் பார்க்கலாம், பாலசுப்ரமணியர் பார்க்கலாம், ஆண்டி கோலத்தெல்லாம் தரிசனம் பண்ணலாம். ஆனால் உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்கவே முடியாத ஒரு அதி அற்புதமான கோலம் சயன கோலம். சுவாமியே படுத்துட்டு ஆகாயத்தை பார்த்துட்ருக்கிற மாதிரி மலை வடிவத்தில் பெரிய முருகருக்கு நேர் எதிரில் நம்ம பார்த்தோம்னா அந்த கோலம் காட்சியளிக்கும். யாரெல்லாம் அவங்களுடைய குடும்ப நலன் வேண்டி யாகசாலையில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமியுடைய நாமங்களை தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு அழகு தமிழில் 108 போற்றியெல்லாம் சொல்லி ஆலயத்தை வலம் லிஃப்ட்டில் போகணும். லிஃப்ட்டில் போய் பெரிய முருகர் கையில் ஒரு வேல் வச்சுருக்கோம். அந்த வேலானது 6 படை வீட்டில் வைத்து பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வேல். இந்த சக்தி வேலுக்கு உங்கள் கைகளால் பக்தியோடு அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமான் முத்துமலை ஆண்டவன் அங்கே சயன கோலத்திலே மலை வடிவத்திலே வீற்றிருக்கின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் கண்டு தரிசிக்கலாம். இதுதான் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத கோலம். இனிமேட்டு நம்ம உருவாக்கவும் முடியாது, அது சுவாமியே உருவாக்கின அந்த ஸ்தலம். இதுதான் சுவாமி. இந்த ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் யுகபுருஷனாக விளங்குவார்கள். அதுபோல் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக முத்துமலை முருகப்பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அந்த மலைதான் ஒரு தெய்வ சாட்சியாகும். இந்த பார்த்துட்டு இருக்கிற பக்த கோடிகள் எல்லாம் வாழ்விலே நிச்சயம் ஒரு முறையாவது முத்துமலை முருகரை நீங்கள் கண்டு தரிசனம் பண்ணிங்கன்னா தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உண்மைன்றது புரியும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முத்துமலை ஆண்டவனுக்கு அரோகரா.